தேனி அருகே நடைபெற்ற அருள்மிகு வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தேனியை அடுத்த வீரபாண்டியில் அமைந்துள்ள கௌமாரியம்மன் கோவில் வெகு பிரசித்தி பெற்ற மிக பழமை வாய்ந்ததாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 8 நாட்கள் இரவு பகல் என நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது வண்ண பட்டுடுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி காட்சி தர சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்ததும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்றதுமான வாண்டுவார் குழலி உடனாகிய ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் பஞ்சமூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 மாட வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.